வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து சண்டே vlog. இன்னைக்கு என்னென்ன பண்ண போறோம்ன்றதா பார்க்க போறோம். அப்படிதானடி? கிழிச்ச மணி 10 போய் கறி வாங்கி வாப்பா. கறி வாங்கி வரவா? சிக்கன் வாங்குவா பீஃப் வாங்குவாடி? பீஃபா? சமைக்கலாம். தா எவ்வளோ? 200 ரூபாய். 200 ரூபாவா? சுக்காவா பிரியாணியா? ஏதோ இருந்தாலும் பண்ணு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிரியாணி மசாலாலாம் வாங்கி வா. இவ்வளவு எல்லாம் சொன்னா எனக்கு ஞாபகம் இருக்காது. என்ன பண்ண சொல்ற? வாங்கி வா. போதுமாடி, வேற ஏதாவது வாங்கி தரணுமா உனக்கு? போதும். ஏய், என்னடி பிரியாணின்னு சொல்லிட்டு பருப்பு இது பண்ணி வச்சிருக்கா? ஏய், பிரியாணின்னு சொல்லிட்டு பருப்பு இது பண்ணி வச்சுக்கிற, என்னது அது? பிரியாணிலாம் இல்ல, சாம்பாரு, அப்புறம் காய், பீன்ஸ், கேரட் பொரியல். அப்புறம் எதுக்கடி நான் 200 ரூபா கொடுத்து கறிலாம் வாங்கினு வந்தேன்? ஏய், இதையும் சாப்பிடணும் அதையும் சாப்பிடணும். ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா வெறுப்பேத்துற. நான் வந்து கடையிலே சாப்பிட்டுருப்பேன்டியானா. கடையிலயா? நான் சமைக்கிற சமையல் எவ்வளவு சூப்பரா இருக்கும். அது நீ தான் சொல்லணும். நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு காட்டுறோம், பாரு. சாப்பாடு வேகுது, சாம்பார் கொதிக்குது, இதுல வந்துட்டு பீஃப் வந்து வேகுது. அதுல இருந்து சூப் எடுத்து நெக்ஸ்ட் குடிக்க போறோம். என்னப்பா சாப்பிடுற? எலும்பு. அங்க ஒருத்தர் சாப்பிடுறாரு. என்னப்பா சாப்பிடுறீங்க? நான் சாப்பிட்டா விட்டு கொடுப்பேன், அவன் சாப்பிடுவான். ஓ, ஒரே இனமோ? சூப்பு குடிக்கிறேன். சூப்பு ஏன் குடிக்கணும்னா பசி அப்பதான் எடுக்கணும். அதனால எப்பயுமே வந்துட்டு இந்த நான்வெஜ் எல்லாம் செய்யும் போது சூப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. A few moments later. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா இந்த கலர்ல வரணும். இந்த மாதிரி வந்தோடனே இது அந்த சூப்போட ஊற்றணும். இதுல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அப்படியே போடணும். இது வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது தான் மசாலா போடணும். அதை நான் காட்டுறேன். எல்லாரும் இப்போவே மசாலா போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கிரேவி ஆகிடும். இப்போ போடக்கூடாது, நல்லா ட்ரை ஆகணும். இதில் நான் என்ன போட்டேன்னா வெறும் வந்துட்டு பெப்பரு, அதுக்கப்புறம் வந்து மட்டன் மசாலா. ஏன்னா பீஃபை பொறுத்த வரைக்கும் மட்டன் மசாலா போடணும். ஸோ இது ரெண்டும் மட்டும் போட்டுட்டு நல்லா பரட்டிகிட்டே இருக்கணும். இங்கே காட்டு, இது நல்லா பரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா சுக்கா ரெடி.